ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஊரில் நல்ல மழை பெய்யுது. அப்போ மழைக்கு இதமாக இந்த சூடான கருவாட்டு குழம்பு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல ஒரு பேன் எடுத்துக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி நெத்திலி கருவாடு தான் எடுத்திருக்கேன். அதை பேனில் சேர்த்துட்டு கொஞ்சமாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு 2 மினிட்ஸ். அதை எடுத்துகிட்டு வந்து கொஞ்சமாக சுடுதண்ணியில் போட்டு ஊற வச்சுட்டு அதனுடைய தலையெல்லாம் நீக்கிருங்க. நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு பேன் வச்சுக்கோங்க. பேன் வச்சுட்டு கொஞ்சமாக நல்லா தாராளமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் விட்டு கடுகு வெந்தயம் போட்டு நல்லா பொரிய விட்டுருங்க. ஒரு 20லேருந்து 25 சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. பூண்டு வந்து ஒரு 10 பல் பூண்டு, ஒரு சின்ன வெங்காயம் கொஞ்சமாக இடிகளில் போட்டு இடித்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு பச்சை மிளகா சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்படி பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும். வெங்காயம் நல்லா வதங்குற அளவுக்கு தான் குழம்பு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் கூடவே கொஞ்சம் வந்து உப்பு சேர்த்து நல்லா வதக்குங்க. அப்போ தான் வெங்காயம் வந்து சீக்கிரம் வதங்கும். தக்காளி சேர்த்துட்டு நல்லா குலைவாக வதக்கி விடுங்க. ஒரு சில தக்காளி வந்து சீக்கிரமே வேகாது. தக்காளி நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு கொஞ்சம் நேரம் மூடி போட்டு நல்லா வேக விடுங்க. அப்போ தான் வந்து தக்காளி நல்லா வதங்கும். தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் வந்து நம்ம தேவையான மசாலாலாம் சேர்க்கலாம். என்னென்ன மசாலா சேர்த்துருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முதல்ல வீட்டு குழம்பு மிளகாய்த்தூள் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கரம் மசாலா 1 ஸ்பூன், சிக்கன் மசாலா 1/2 ஸ்பூன் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. அதனுடைய பச்சை வாசனை போனதுக்கப்புறம் ஒரு லெமன் சைஸ் புளி வந்து ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கோங்க. புளி தண்ணி சேர்த்துட்டு உங்களுக்கு எந்த அளவு தண்ணி தேவையோ அந்தளவு தண்ணி விட்டுக்கோங்க. கருவாட்டு குழம்பு ரொம்ப தண்ணியாக இருந்தால் நல்லாயிருக்கு. ரொம்ப திக் கண்டிஷனில் இருந்தால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நல்லா தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு நல்லா வந்து கொதிக்கி விட்டுருங்க. உப்பு காரமெல்லாம் செக் பண்ணிவிட்டு குழம்பு வந்து நல்லா திக்காக கொதிக்கணும். நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே க்ளீன் பண்ணி வச்சுருக்க கருவாடு வந்து சேர்த்துக்கோங்க. கருவாடு வந்து ஏற்கனவே சுடுதண்ணிலையும் நல்லா ஊறியிருக்கும். அதனால ஒரு கொஞ்ச நேரம் வெந்தாவே போதும். கருவாடை சேர்த்துட்டு ஒரு 2 மினிட்ஸ் நல்லா குழம்பு கொதிக்க விட்டிங்கன்னா போதும். டேஸ்டியான கருவாட்டு குழம்பு ரெடி ஆயிரும். கூடவே வந்து கொஞ்சமாக ஒரு 1/4 ஸ்பூன் வந்து வெல்லம் சேர்த்துக்கோங்க. அது வந்து டேஸ்ட் வந்து நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். வெல்லம் சேர்த்துட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை கொத்தமல்லி தூவி இறக்குனீங்கன்னா டேஸ்டியான கருவாட்டு குழம்பு ரெடி ஆயிரும். களிக்கு சாப்பாட்டுக்கெலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அதுவும் பழைய குழம்பு வச்சு சாப்பிட்டிங்கன்னா இதோட செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நானும் சாப்பிட்ருந்தேன். சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பை பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.